இலங்கையின் பிரதான ஏற்றுமதி பொருள் தேயிலை. இந்த தேயிலை எமது நாட்டிற்கு வருமானத்தை மில்லியன்களிலும் பில்லியன்களிலும் பல்வேறு உலக நாடுகளிலிருந்து ஏற்றுமதி பொருளாதாரத்தினூடாக ஈட்டிக் கொடுக்கிறது. இந்த தேயிலை உற்பத்தி செய்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களால் தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்திய பூர்வீக குடிகள். அவர்கள் எமது நாட்டில் 150 வருடங்களுக்கு மேலாக வாழ்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை தரங்களில் எவ்வித மாற்றம் இல்லை. இன்று வரை அரசு உடைமையாக்கப்பட்ட காணிகளில் அல்லது வீடுகளில் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். தேயிலை தோட்டங்களில் பணி செய்து அவர்கள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டி வருகிறார்கள். அவர்களுக்கான இப்போதைய நாளாந்த வருமானம் 1350 ரூபாய். அதை 1850 கூட்டுவதற்கான கோரிக்கைகள், அவர்களுக்கான ஆதரவு குரல்கள் வலுத்து எதிரொலிக்கின்றன. மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட் தான் நூல்கந்தோர். இந்த எஸ்டேட் 1867 ஆண்டு ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது தேயிலை தோட்ட எஸ்டேட். எஸ்டேட்டிற்கிடையே 7 குக்கிராமங்கள் இருக்கு. அதுல ஒரு குக்கிராமம் நாரகண்ணா குக்கிராமம். இந்த குக்கிராமம் அண்மையில ஏற்பட்ட தித்வா புயலின் காரணமாக பெருமளவு பாதிப்பை சந்தித்தது. இங்க வாழ்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெரிய பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க. 56 குடும்பங்களுடைய வீடுகள் அப்படியே போயிட்டு, வீடுகளை இழந்து பாடசாலைகளிலும் கோயில்களிலும் இன்றளவும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். சிலர் வாடகை வீடுகளிலும் உறவினர்களிடையும் வாழ்றாங்க. இதுவரை காலம் ஒரு துண்டு காணி கூட உரிமை இல்லாத அந்த மக்களுக்கு அரசாங்கம் இப்போது வீடு கட்டி கொடுக்கலாம் என்கிற வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு. அந்த வீடுகள் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. 2 வருடம் ஆகலாம், 3 வருடங்கள் ஆகலாம். இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கி வரக்கூடிய விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் அந்த மக்களுக்காக சென்றிருக்கிறது. அந்த மக்களுக்கு 47 மாற்று குடியிருப்புகள், தற்காலிக குடியிருப்புகளை அமைப்பதற்கான திட்டத்தை முன்னெடுக்கிறது. 47 குடும்பங்கள், வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு மாற்று குடியிருப்புகள் அமைக்கப்பட இருக்கின்றன. அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட இருக்கிறது. 34 3 முதல் 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் தேயிலை பறிக்க போகும்போது இந்த பிள்ளைகளை பாலர் பராமரிப்பு நிலையத்தில் விட்டு போவாங்க. அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்காக ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. அந்த பாலர் பராமரிப்பு நிலையம் இந்த புயல்ல பாதிப்படைந்து விட்டது. விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் ஊடாக பாலர் பராமரிப்பு நிலையத்தை கட்டி நாளாந்த குழந்தை பராமரிப்பு முறையை உறுதி செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து வறுமையின் பிடியில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் கல்வியினூடாக தான் ஏற்படும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த சமூகத்துல 47 குடும்பங்களை சார்ந்த 94 பிள்ளைகள் பாடசாலை கல்வியை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் மாலை போதனா மையத்தை உருவாக்கி அதனூடாக கணித, ஆங்கில மற்றும் விஞ்ஞான கற்கை நெறிகளை தொடங்க இருக்கிறோம். அதோடு சேர்ந்து தற்போது 2 பிள்ளைகள் பல்கலைக்கழக படிப்பை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான கல்வி உதவியை நாங்கள் ரத்னா ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் கூட வழங்க இருக்கிறோம். மேலும் சில நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர்களூடாக பாடசாலை பிள்ளைகள், குறிப்பாக தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் பேரன் பேத்திகளோடு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடசாலை தொடர்வதற்கான ஒரு சிறு உதவிகளையும் நாங்கள் வழங்கலாம் இருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் இந்த கிராமத்திற்கு செய்ய இருப்பது ஒரு முழுமையான ஒரு உதவி. இந்த கிராமத்தை அதனூடாக ஒரு முன்மாதிரி மீள்குடியேற்ற கிராமமாக உருவாக்க நினைக்கிறோம். இந்த திட்டத்துக்காக நிதி உதவி கொடுக்கக்கூடியது விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் USA, அதுபோல அமெரிக்காவிலிருந்து செயல்படக்கூடிய ஆல் பீப்புள் பி ஹாப்பி. கல்வி செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரத்னா ஃபவுண்டேஷன். அமெரிக்காவில் உள்ள நார்தன் கலிபோர்னியா தமிழ்ஸும் இந்த திட்டத்துக்கு பங்களிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு நாங்கள் துணை நின்று அவர்களுடைய வாழ்க்கையை மீள கட்டி அமைப்பது எமது கடமை. அந்த வகையில் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கை எனும் கீட்டை உருவாக்கி எதிர்கால வாழ்க்கையை சுபீட்சமாக்குவதற்கு உங்களுடைய ஆதரவுக்கும் உதவிக்கும் பங்களிப்புக்கும் மிக்க நன்றி.